மொபைலை எப்படி வந்து ஃபேக்டரி ரீசெட் வந்து பண்றது அப்படிங்கறது தான் டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபேக்டரி ரீசெட்னா என்ன அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம வந்து நம்மளோட மொபைல ஃபேக்டரி ரீசெட் வந்து பண்றோம் அப்படின்னா நம்மளோட போன்ல இருக்கக்கூடிய கம்ப்ளீட் டேட்டா எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து எரேஸ் வந்து ஆயிடும். இப்போ வந்து நீங்க மொபைல் வந்து வாங்கின புதுசுல பாத்தீங்கன்னா வந்து போனை வந்து ஆன் பண்ணி பார்த்துருப்பீங்க. அப்போ வந்து உங்க போன் வந்து என்ன மாதிரிலாம் வந்து இருந்துச்சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து இருக்கும். கம்ப்ளீட் டேட்டா எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து எரேஸ் வந்து ஆயிடும். இப்போ இந்த ஃபேக்டரி ரீசெட் அப்படின்றத நம்ம எதுக்காக பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ மொபைல் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்குது, ஹேங் ஆகுது, ஹீட் ஆகுது, இந்த மாதிரி மொபைல் ஏதாச்சும் ப்ராப்ளமா நீங்க வந்து ஃபேஸ் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி டைம்ல நீங்க இந்த ஃபேக்டரி ரீசெட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கப்புறத்துல இருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நார்மலா வந்து ஆகும். அண்ட் மெயினான விஷயம், நீங்க வந்து ரொம்ப நாளாவே மொபைலை வந்து ஃபேக்டரி ரீசெட் பண்ணாம வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து அதை பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு நல்லா ஸ்மூத்தா வந்து இருக்கும். ஏன்னா நம்ம ஃபோன்ல இருக்கக்கூடிய எல்லா டேட்டா எல்லாமே வந்து எரேஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபோன் வந்து ஒரு மாதிரி ஸ்மூத்தா நல்லா நமக்கு வந்து இருக்கிறது வந்து ஃபீல் ஆகும். ஸோ அதற்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக்டரி ரீசெட் அப்படின்றத நம்ம வந்து பண்ணணும். இப்போ இதை எப்படி வந்து பண்றது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜஸ்ட் இப்போ ஃபோன்ல இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அங்கே சர்ச் ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து ரீசெட் அப்படின்ற மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த ரீசெட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா வந்து வரும். அதில் வந்து ரீசெட் ஃபோன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி எரேஸ் ஆல் டேட்டா அப்படின்றத வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து ரீசெட் வந்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரீசெட் வந்து பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய கம்ப்ளீட் டேட்டா எல்லாமே வந்து எரேஸ் ஆகிடும். அதனால நீங்கள் வந்து ரீசெட் பண்ணுறதுக்கு முன்பாகவே உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய டேட்டா எல்லாமே நீங்கள் வேறு மொபைல் இல்லை வேறு டிவைஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபேக்டரி ரீசெட் வந்து பண்ணுங்கள். இந்த ரீசெட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு மாடலில் ஒவ்வொரு மாதிரி வந்து இருக்கும். ஒரு சில மாடலில் பார்த்தீங்கன்னா ரீசெட் ஃபோன் இருக்கும். ஒரு இதில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே ஃபேக்டரி ரீசெட் அப்படின்றது சர்ச் பண்ணுறப்பே வந்து ஷோ ஆகும். இந்த மாதிரி ஒவ்வொரு மாடலில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். பட் ப்ரொசீஜர் இதுதான். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஃபேக்டரி ரீசெட் அப்படின்றத நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோ மூலியமாக எப்படி வந்து ஆண்ட்ராய்டு மொபைலில் ஃபேக்டரி ரீசெட் வந்து பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.